ஹலோங்க, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு அனதர் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோங்க. தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வந்து சிட்ரன் ஷோரூம் தான் போக போகிறோம். ஸோ சிட்ரன் ஷோரூம் போயிட்டு அங்கே நம்ம ஒரு சிட்ரன் காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மிடில் ஜாயின் பண்ணுவார். ஸோ அவர் கூட நம்ம ஜாயின் பண்ணி நம்ம போக வேண்டியதாங்க. ஸோ இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு, ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டில் நம்ம பைக்கை பார்க்கிங் பண்ணிவிட்டு அவர் கூட அப்படியே போக வேண்டியதாங்க. இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வேலூர் மக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சைடில் இருந்த மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ரோடு பெருசு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்த மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மரம் இருக்குது இங்கே. இந்த மரத்தையும் வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் தெரியலைங்க, பார்ப்போம். ஓ, இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்களா? மணி 11 தான் ஆகுது. இந்த டைமுக்கு இவ்வளோ டிராஃபிக்கா? சான்ஸே இல்லைங்க. இங்கேருந்து ஷாப்லாமும் இடிச்சிட்ருக்காங்க. மேபி புதுசாக ஷாப் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே ஃபுல்லாக இடிக்கிறாங்கங்க. ரோடு பெருசு பண்ணுறதுக்காக இடிக்கிறாங்களா என்னன்றது தெரியல. இல்லைங்க, லெஃப்ட் லைன் மட்டும் மூவ் ஆகுது, ரைட் லைன் அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ 2 லைனுமே மூவ் ஆகுது. மூவ் பண்ணுங்க. அகைன் சிக்னல் போட்டுட்டாங்க.
இல்லை இல்லை உங்களை யார் கூப்பிட்டு அவங்க பேர் தெரியும், அவங்க பிரச்சனை கிடையாது. ஓகேங்க, இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரியன்லே பசால்ட்டு டாப் எண்ட் மாடலு. ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. இல்லை நல்லா இருக்கா? டீப்பாக போகுது. யாருக்கு காசு கொஞ்சம் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 1.2 1.5 ப்ரோ? 1.2 டர்போ இன்ஜின். ஓ இதுக்கே நல்லா புஷ் இருக்கு. வேற நாள் புஷ் 1.2 டர்போ. ஆட்டோ ரைட் எடுத்தீங்க. ஆட்டோ பின்னாடி போயிட்டு அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு. ஓகே ப்ரோ. மைலேஜ் டர்போ உங்களுக்கு மைலேஜ் வந்து 15 அது கம்பெனி சொல்கிறதுடா? இல்லை கம்பெனி சொல்கிறது 19. ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்மாக மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16+ வந்துடும். அது கிளைம்டு அது கிளைம்னா புரியல. அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இது பண்ணதான் கேட்குறேன். ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கம்பெனி, அதாவது நான் கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் சொல்கிறேன். ஓகே, மைலேஜ் கம்பெனி சொல்கிற மைலேஜ் எங்கேயுமே வராது. ஆமாம், அதுதான் கேட்குறேன். ஆமாம், அதே மாதிரி நான் சொல்கிற மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓ, நீங்கள் 100 கிராஸ் பண்ணுறதுனால இந்த 80 to 100 வந்து ஓகே. 80 to 100 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 16+ கண்டிப்பாக வரும். ஓகே, நீங்கள் 120 20 50 40 போகிறீங்கன்னா உங்களுக்கு வராது. 12 வரும் அதிகபட்சமாக. இப்போ நேச்சுரல் ஆஸ்பீட் இன்ஜின் இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ வருது மைலேஜ்? அதுவும் நீங்கள் ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 52 வரையும் வரும். ஓகே, ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் தான். ஸ்பீடோ ஃபுல்லாக டிஜிட்டல். நீங்கள் ஃப்ரீ வயர்லெஸ். ஆமாம், ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும், வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. எவ்வளோ ஸ்பீட் போகிறேன்? 88 90 இல்லை 130 போனால் கூட உங்களுக்கு ஹைவே டச் பண்ணிட்டு 130 போனால் கூட உங்களுக்கு தெரியாது. ஓ, ரீசிங் நல்லா இருக்கு. சிட்ரானில் வந்து டர்போ வந்து ஓப்பன்லேயே இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது டர்போ ஓப்பன் இருக்கும். மற்ற பிராண்டில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் மேலே போனால் தான் டர்போ ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ மேக்னெட்டில் டர்போ இருக்குது, மற்ற பிராண்டில் எல்லாமே டர்போ இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து வச்சுருப்பாங்க. 70 கிராஸ் பண்ணோம் இல்லை 80 கிராஸ் பண்ணால் தான் டர்போ ஓப்பன் ஆகும், இல்லை 60 கிராஸ் பண்ணால் டர்போ ஓப்பன் ஆகும். ஆனால் அது இனிஷியல்லேருந்தே டர்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே,
அத்த கட்டு தானே இருக்குங்களா? அத்த கட்டு தானே இருக்கா? அத்த கட்டு அத்தனை ஏரியா தான். ஓ, பிரிட்ஜு கீழே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் போய் வர மாதிரி. ஓகே, நீங்கள் இதில் சரி. ஏன்னா அவங்களும் ஓட்டணும். ஓகே. ஏன்னா அங்கே டிராஃபிக் பிரிட்ஜ் வரணும் இருக்கு இல்லையா? சர்வீஸ் ரோட்டில் தான் வருவீங்க. சைடில் மழை போடலாம். டர்போ சவுண்ட் பார்த்தியா? பேசுறியா? இப்போல்லாம் ஓட்டில் 10 தான் வரும் மைலேஜ். அம்மா சொன்னதுக்காகவே வாங்க வேண்டாம் டர்போ. இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்க ஏற்றி ஓட்டிங்கன்னா மைலேஜ். ஆமாம், கண்டிப்பாக. எந்த வண்டியுமே வராது. 12-13 தான் வரும். 12 வரும், அதிகபட்சம் 12-15 டச் பண்ணும். ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு வேலை இல்லை. மோஸ்ட்டாக ஃபோர்த்துலேயே முடிஞ்சிட்டு ஃபிஃப்த்தே போட முடிய மாட்டேங்குது. அதான் RPM கரெக்ட் பண்ணி ஓட்டினாக்கா அது அதான் மைலேஜ்க்காக தான் அந்த 6 கியர். ஃபோர்த்து கியர்லேயே உங்களுக்கு 120 வரையும் அது 3லேயே போதுண்ணா. அது அதான் சொல்லுங்கள், மெரிக்கு மாதிரி ஏறிடுச்சு. ஓகே ப்ரோ. போகணும் ஒரு 60-70 போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாடா கவுன்ற பாருங்க. மழை போடுறாங்க. ஆமாம், சென்னை போகிறோம் காலி. சென்னை போனோம்னா சென்னையிலே சொல்லவே இல்லை. நான் உங்ககிட்ட தனியாக வந்தான்னு சொன்னேன்டா. உன் காரில் இப்படி கேட்டுருக்குடா. சென்னை இன்னைக்கு இல்லை, மண்டே நெக்ஸ்ட்டு டியூஸ்டே தான் எக்ஸாம் இல்லை. ஒரு 7 நாள், ஒரு நாளுக்கு போகிறோம். ஹாய் சொல்லுங்க. கண்ணாடி ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்லிட்டா வருவாங்க. நம்ம ஊர் வண்டி தான், அவனும் அப்படின்ட்டு ஓகேன்றான். கொஞ்சமே சாஃப்டாக இருக்கு. இல்லை கர்வ் ஓட்டினா தெரியும் எது இதுன்னு சொல்லிட்டு. கம்பாரிசன் வீடியோ போடுவோமா? இப்போ கொடுங்க ப்ரோ ஃபுல்லு. நீங்கள் அவன் கூப்பில் தேவையில்ல, சடான மாதிரி தானே கணக்கு. அது சடான்லேயே கூப்பிலாம் வராது. ஆமாம், அதான் ஹேட்ச்பேக்லேயே தான். ஹேட்ச்பேக் எஸ்யூவி. ஏறி அங்குது அப்படியே அதில் வராதா? அந்த சவுண்டில் வராதா? அது நீ ரவ் பண்ணி சரியான சொல்றாரு. அது பெரிய பெரிய டர்போல தானே வரும். ஒரு ஓட்டை போட்டுருவோம் தான். அதோட BS6 நாம்ஸ்ல வராது.